வணக்கம். பேரன்புடன் உங்கள் விஜயன். டெல்லி சட்டசபை தேர்தல் முடிவுகள் சொல்வது என்ன? கொஞ்சம் உண்மையாக பேசுவோம். டெல்லி சட்டமன்றம் சுதந்திரம் ஆரம்பித்து சில வருடங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருந்துச்சு. 90களின் ஆரம்பத்தில் திரும்பவும் சட்டமன்றம் அமைக்கப்பட்டு முதல் சில ஆண்டுகள் பிஜேபி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷீலா தீக்ஷித் அப்படின்னு ஒருத்தவங்க அசைக்க முடியாத ஒரு நம்ம சரி ஜெயலலிதா அவர்கள் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான லேடியாக உட்காந்தாங்க. காங்கிரஸ்லேருந்து ஒரு 3 எலெக்ஷன் தொடர்ந்து 15 வருஷம் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க முதலமைச்சராக. அசைக்க முடியல அவங்கள. அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒருத்தர் வரல அப்படின்னா அதுக்கப்புறமுமே அவங்கள அசைக்க முடிஞ்சிருக்காரு. அப்படி ஒரு வலிமையான ஒரு சிஎம்மாக இருந்தாங்க. 2013 அப்போ தான் முதல் முறையாக அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து டெல்லி தேர்தலில் போட்டியிடுறாரு. அண்ணா சாரேவோட அவர் பண்ணின ஊழலுக்கு எதிரான போராட்டம் அவருக்கு கொஞ்சம் பாப்புலாரிட்டி கொடுத்துருக்கு. ஆனால் அந்த தேர்தல் ஒரு தொங்கு சட்டமன்றம் தான் அமைஞ்சிச்சு. ஆம் ஆத்மிக்கும் சரி, காங்கிரஸுக்கும் சரி, பிஜேபிக்கும் சரி பெரும்பான்மை கிடைக்கல. யாருக்கு எதிராக போராடினாரோ அவங்களுடைய கூட்டணி சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால். என்னென்னா ஒரே ஒரு கண்டிஷனோட தான் அவர் எந்த லோக் ஜன்பால் அந்த பில்லுக்காக தானே அந்த போராட்டம் நடந்துச்சு, அதை நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க, ஆட்சி அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாஸ் பண்ணல அப்படின்றதுனால 49 நாட்களில் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிடுறாரு. அந்த தேர்தலும் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுது. அது அவர் பண்ண முதல் தப்பு. அதாவது அவர் ஹீரோயிசத்தை காமிக்கணுங்கிறதுக்காக பண்ணினதெல்லாம் ஓகே, பட் மக்களோட வரி பணம் அதெல்லாம் வீணாக்குனது அது அவர் பண்ண முதல் தப்பு. ஜனாதிபதி ஆட்சி இருக்குது. 2015 அடுத்த தேர்தல் வருது. மிகப்பெரிய பெரும்பான்மை 70 இடங்களில் 67 இடங்கள் ஜெயிச்சு ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வருது. 5 வருஷம் அவர் அசைக்க முடியாத பெரும் சக்தியாக தான் இருக்கார். அதுக்கப்புறம் 2020 தேர்தலில் 67ங்கிறது 62 ஆகுது. அப்பையும் அவர் அசைக்க முடியாத சக்தி தான் இருக்கார். அதுக்கப்புறம் பஞ்சாபில் அவங்க கட்சி போட்டியிட்டு ஆட்சியும் பிடிக்குது. அது கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. சரி, இதுக்கு மேலே இவரை விட்டு வச்சா அப்படியே அடுத்தடுத்து ஹரியானா அப்படின்னு சுற்றிலும் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் இவர் ஆட்சி அமைச்சிருவாருங்கிறதுனால த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்டி இந்த கண்ட்ரி இன்னைக்கு தேதியில் பிஜேபி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. அதுக்கப்புறம் சில நாட்கள் ஜெயிலில் இருக்கார். அப்புறம் அவர் கட்சியிலேருந்து வேற ஒருத்தவங்க முதலமைச்சர் ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் 2025 தேர்தல் வருது. இப்போ இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, பஞ்சாப் தேர்தலில் ஜெயிச்ச அந்த மதமதப்பு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஜெயிலில் போய் அந்த விஷயங்கள்லாம் நெகட்டிவாகி அதனால் ஏற்பட்ட சோர்வு ஒரு பக்கம். இது ரெண்டும் சேர்ந்து இந்த எலெக்ஷனில் அவங்கள பெருசாக வேலை செய்ய விடலை, அல்லது அவங்களுமே சோர்வடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் அவங்க எதுக்கு இருக்காங்கன்னு கேட்குறீங்களா? எனக்கும் அதே டவுட்டு தான் இருக்குது, எதுக்கு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, இப்போ நான் சொல்ல போகிறது தான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி தேதியில் இந்தியாவில் ஒரு எலெக்ஷனை எப்படி எதிர்கொள்ளணும், இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே, இதனால நீங்கள் என்ன சங்கின்னு சொன்னால் கூட பரவாயில்லை, பட் உண்மை தான். உலகத்திலேயே ஒரு தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு ஒரு கட்சியில் கற்றுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி தேதியில் பிஜேபிகிட்ட தான் கற்றுக்கணும். அது எதனாலன்னு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இருக்குது. அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு இவங்க நம்மளோட ப்ராஸ்பெக்டிவ் கிளைண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்களுக்கு நம்ம கிளைண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளைண்ட்டை போய் இவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த கிளைண்ட்டிட்ட ஒரே ஒரு ஆள் பண்ணக்கூடிய வேலை தான் கிடைக்க போகுது, ஒரு 10 லட்ச ரூபா மதிப்புள்ள வேலை தான் கிடைக்க போகுது அப்படின்னு வச்சுட்டு இன்னொரு கிளைண்ட் இருக்காங்க. அவங்கள்ட்ட 10,000 பேர் செய்யக்கூடிய அளவுக்கான வேலை அவங்க நமக்கு தரப்போகிறாங்க. புதுசாக 10,000 பேர் ரெக்ரூட் பண்ண போகிறோம். அவங்கள்ட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் வரப்போகுது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இந்த ரெண்டுமே இருக்குல்ல, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா இது ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியான உழைப்பை போடும். இவங்களுக்கு ஒரு பேஜில் ப்ரெசன்டேஷனும் அவங்களுக்கு 1000 பேஜில் ப்ரெசன்டேஷனும் கொடுக்காது. இவங்களுக்கு 50 பேஜ்னா அவங்களுக்கும் அதே 50 பேஜ் தான். இவங்களுக்கு எந்த அளவுக்கு உழைப்பை போட்டு அந்த 10 லட்சம் மதிப்புள்ள வேலையை வாங்குறாங்களோ அதே அளவுக்கு உழைப்பு போட்டு அந்த பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள வேலையை வாங்குவாங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 10 லட்சம் கார்ப்பரேட் கம்பெனியை பிஜேபின்னு வச்சுக்கிட்டா அந்த 10 லட்சம் வேலை இருக்குல்ல, அது ஒரு கவுன்சிலர்னு வச்சுப்போம். பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள வேலை இருக்குல்ல, அது எம்பி அந்த பிரதமர் அந்த லோக்சபா எலெக்ஷன் வச்சுப்போம்.
ஸோ பிஜேபி எப்படி அவங்க அணுகுறாங்க எலெக்ஷனை அப்படின்னா, ஒரே மாதிரியான உழைப்பு போடுறாங்க. அது கவுன்சிலருக்கான எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, அல்லது லோக்சபா எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரே மாதிரியான உழைப்பு போடுறாங்க. அதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்குது. இப்போது இதில் காங்கிரஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, காங்கிரஸே இல்லை. காங்கிரஸுங்கிற கட்சியே இப்போது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. கடைசி லோக்சபா தேர்தலில் ராகுல் காந்தி வந்து அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணினார். பட் அவர் மட்டும் பண்ணி என்ன பண்ணுறது? காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடந்தார். ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வியூன்னு இருக்குது. நான் சொன்ன மாதிரி இப்போ உலகம் மாறிட்டு வருதுல்ல. ஆனால் இன்னமுமே வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து அந்த தரையில் மெத்த போட்டு சமணம் போட்டு உட்காந்துதான் இன்னமுமே அவங்களோட காரிய கமிட்டி மீட்டிங்லாம் நடக்குது. காலங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து எதுவுமே மாறல. அவங்க எப்படி எலெக்ஷனை எதிர்கொள்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்னமும் அதே பழைய பஞ்சாங்கத்திலே இருக்கிறதுனால தான் 15 வருஷம் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆண்ட டெல்லியில் கடந்த 3 எலெக்ஷன் 2015, 20, 25 3 எலெக்ஷன்லேயும் காங்கிரஸால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. அப்படிங்கிறது அவங்களுக்கு அவமானமாக இருக்கான்றது எனக்கு தெரியல. ஒரு நாட்டோட தலைநகரில் ஒரு தேசிய கட்சி, 2வது பெரிய தேசிய கட்சி, சொல்லப்போனால் இந்தியாவிலே மொத்தம் 2 பெரிய தேசிய கட்சிகள்னு சொன்னால் 2 தான் இருக்குது. ஒன்று பிஜேபி, ஒன்று காங்கிரஸ். அப்படிப்பட்ட அவங்க தான் எதிர்கட்சியும் கூட. அவங்களால தலைநகரத்தில் இருக்கிற 70 சட்டமன்றத்தில் ஒன்று கூட ஜெயிக்க முடியல. அப்படின்னா வந்து அவங்க எந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்கங்கிறது அந்த தேர்தலில் தெரியுது. மக்கள் வந்து மாற்றி ஓட்டு போடுறாங்க. அதாவது அவங்க ஆன்டி இன்குபன்சியோ என்னவாமா இருந்துட்டு போகுது. பட் அந்த 2த்துக்கும் நடுவில் ஒரு ஓட்டாவது வாங்கியிருக்கணுங்கிற மாதிரி ஒரு சீட்டாவது ஜெயிச்சிருக்கணும்ல. இதே மாதிரி நிலைமை தொடர்ந்துச்சு அப்படின்னா சொல்கிறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. பட் நிதர்சனமான உண்மை என்னன்னா, காங்கிரஸ்னு ஒரு கட்சி இல்லாமையே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அவங்க இப்போ பெருசாக எந்த ஸ்டேட்லேயுமே அவங்க ஆட்சியிலையும் இல்லை. ஸ்டேட்டெல்லாம் அவங்க கைவிட்டு போயிடுச்சு. சென்டர் அவங்க கைவிட்டு போச்சு. பல வருஷங்கள் ஆகுது. இன்னும் ஒரே ஒரு எலெக்ஷன் தான் அவங்களுக்கு. அடுத்து வர்ற லோக்சபா எலெக்ஷனில் இப்போ இருக்கிற சீட்டை விட ஒரு சீட்டு அதிகம் வாங்கினா அந்த கட்சியாக இருக்கும். இல்லாட்டி அது முற்றிலுமாக வரலாறுலேருந்தே நீக்கப்பட்டுவிடும். ஸோ அவங்க இப்போ முக்கியமான தேவை உழைப்பு. போடுறாங்களான்னு பார்ப்போம். அதை பொறுத்து தான் நாட்டோட விதியே முடிவு செய்யப்படும். இதுதான் டெல்லி எலெக்ஷன்லேருந்து எனக்கு தெரிஞ்ச தகவல்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.